ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மொறுமொறுன்னு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் செய்கிறத பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையை லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு 400 கிராம், 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தேய்ச்சி கழுவுங்க, ஏன்னா நிறையா மண் இருக்கும். இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க சக்கரவள்ளி கிழங்கை. ஸ்டீமர் பேனில் சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சி வச்சுருங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கை ஸ்டீமரில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருந்து சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள் சக்கரவள்ளி கிழங்கை. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. கறிவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு நசுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. இடையே கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மொறுன்னு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் வாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.